வா வா, ஸ்கூலுக்கு லேட் ஆகுது. தாத்தா பாய் தாத்தா. போயிட்டு வரேன் தாத்தா. அத்தை அத்தை வந்துட்டேன். இந்த உன் பேக். இந்த பேக்ல வச்சுக்கோ. டிஃபன் பாக்ஸ்ல இருக்கிறதெல்லாம் மிச்சம் வைக்காம சாப்பிடணும். சரியா? சரி அத்தை. அப்பா பாய் பா. பாய் மீனுக்குட்டி. அண்ணே நான் வரேனே. பாத்து ஜாக்கிரதையா போ. பாய்க்கா. பாத்து. மீனு வா வா, டைம் ஆயிடுச்சு. லட்சுமி, நேத்து நான் உன்கிட்ட ரொம்ப கோவமா பேசிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காத ப்ளீஸ். என்னென்ன நீ இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க? என்கிட்ட கோவப்படுறதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்க எல்லார் மனசையும் நான் தான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இந்த மாதிரி பெரிய பிரச்சனைகள்லாம் நடக்கும்போது நாம புதுசா பாடத்தை கத்துக்கணும். நேத்தி அவங்க பெண் பார்க்க வந்தது, அதனால ஏற்பட்ட பிரச்சனை, அதுக்கு நீ கொடுத்த சம்மதம், இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? நீ இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற அதிகமான பாசம். இத மட்டும் நினைவு வச்சுக்கமா. கண்ணு மண்ணு தெரியாத பாசம் பிரச்சனைகள்ல கொண்டாந்து விடும். அதனால இனியாவது அந்த மாதிரி நடந்துக்காம புத்திசாலித்தனமா இரு. சரி தாத்தா. இது பார், போயிட்டு வந்து எனக்கு ஃபோன் பண்ணு. சரிண்ணே. தாத்தா நான் கிளம்புறேன். பேசாது. நேத்து பெண் பார்க்க வந்தவங்க முன்னால கோபத்தை காட்டக்கூடாதுன்னு தான் உங்ககிட்ட சகஜமா பேசுற மாதிரி இருந்தேன். ஆனா உன் மேல எனக்கு இருக்கிற கோபம் கொஞ்சம் கூட தனியல, அப்படியே தான் இருக்குது. எப்ப நீ என் கேள்விக்கு பதில் சொல்லாம மழுப்பினியோ அதுக்கப்புறம் கூட பேச நான் தயாரா இல்லடா. தாத்தா என்னன்னு? நான் வரேன் லட்சுமி. தாத்தா, அண்ணிதான் அண்ணனை நம்ப மாட்டேங்கிறாங்கன்னா நீங்களும் இப்படி அவரை நம்பாம கோவப்பட்டா எப்படி தாத்தா? ஆமாமா, உன் அண்ணன் அவர் வாயாலேயே தப்பு பண்றேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் நல்லவரு யோகியர்னு நம்புறதுக்கு நான் ஒண்ணு முட்டாள் இல்ல. அண்ணி, அது அண்ணன் ஏதோ ஒரு கோவத்துல சொன்னது அண்ணி. சரி, அப்போ சாயங்காலத்துல இருந்து நைட்டு வரைக்கும் அவர் வேற எங்க போய் என்ன பண்ணிட்டு வராருன்னு நீயே சொல்லு. மல்லிகா கேட்ட கேள்விக்கு உனக்கு பதில் தெரியல. தெரியும் தாத்தா, ஆனா என்னால சொல்ல முடியல. அண்ணனுக்கு நான் பண்ணி கொடுத்த சத்தியம் என்ன தடுக்குது. லட்சுமி, குடும்பத்து மேல இருந்த பாசத்தினால நேத்திக்கு ஒரு தப்பு பண்ண, அண்ணன் மேல இருக்கிற பாசத்தால நீ இன்னொரு தப்பு பண்ணிட்டு இருக்கிற. சரிம்மா, நல்ல நேரம் கிடக்கிறதுக்குள்ள நீ கிளம்பி போ. தைரியமா போ, நிச்சயமா வேலை கிடைக்கும். சரி தாத்தா, போயிட்டு வர அண்ணி. உனக்கு வேலை கிடைக்கும்னு நினைச்சிட்டு இருக்கியா? சத்தியமா சொல்றேன், உனக்கு வேலை கிடைக்காது. என்னோட வயித்தெரிச்சல் உன்னை சும்மா விடாது. ஐயோ, ஏமா பாவம் அவளை எப்ப பார்த்தாலும் கரிச்சு கொட்டுற இப்படி? இவ எனக்கு பண்ண துரோகத்துக்கு இவளை ஓட ஓட அடிக்காம விட மாட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி பேக மாட்டிக்கிட்டு வேலை தேடி கிளம்புறியா நீ? லட்சுமி, இன்னும் ஏமா நின்னு இந்த பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிற? ஓ, நீ மனசை சுதாரிச்சுக்கிட்டு நல்ல நேரத்துல கிளம்பி போமா. போ போ போ. இதெல்லாம் மனசுல வச்சுக்கிறாத. அக்கா வாக்கா, சாப்பிட போலாம். என்னங்க எங்க போனீங்க? பீச்சுக்கு. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல. ஏன், என்னாச்சு? என்னப்போ மறுபடியும் கெட்ட கனவு கட்டேன்னு சொல்ல வரியா? உன் பேச்சு கேட்டு நானும் நேத்து ஃபுல்லா வீட்டுல இருந்தேன்ல, அதுக்காக டெய்லி அப்படி இருக்க முடியுமா சொல்லு? போ, போய் காஃபி கொண்டா. என்னங்க என்னங்க என்னாச்சு? காட்டுங்க. ஒண்ணுல சின்னடிடா. ஐயோ என்னங்க? எழுந்துரு எழுந்துரு. ஏய் மகா, என்ன பாரு, தலையை தூக்கி என்ன பாரு. ஏய், எதுக்காக அழுற? இப்ப என்ன ஆயிப்போச்சு? தேவையில்லாம நீ மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. உன் தாலி கயிறுக்கு ஆயுள் கெட்டி.
சங்கர் தான் கூப்பிடுறேன். ஹலோ சங்கர். சார், ஒரு சந்தோஷமான விஷயம். என்ன சங்கர்? நமக்கு தேவையான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அப்படியா? ஆள் யாருன்னு தெரிஞ்சதா? அந்த அளவுக்கு இன்னும் போல. அடையார் போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் ஆயிருக்கு. யாரோ ஒருத்தர் பணம் நகை வச்சிருந்த பைய பல வருஷங்களுக்கு முன்னாடி பஸ்ல தொலைச்சிட்டதா கேஸ் கொடுத்திருக்காரு. அந்த கேஸ் டீடைல இப்பதான் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் தேடி எடுத்திருக்காரு. உடனே எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாரு. நான் இப்ப அந்த ஸ்டேஷனுக்கு தான் போறேன். நீங்களும் அந்த பைய எடுத்துக்கிட்டு கிளம்பி வந்தீங்கன்னா என்னங்கறத விசாரிச்சு உங்ககிட்ட இருக்கிற பைக்கு உரியவரை கம்ப்ளைண்ட்ல இருக்கிற அட்ரஸ்ல கொண்டு போய் கொடுத்து பைய ஒப்படைச்சிடலாம் சார். சரி சங்கர், நான் இப்பவே கிளம்பி வரேன். அடையார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருங்க. சரி சரிப்பா, வந்துடுறேன். ஏய் மச்சி, செம்ம சாங்ல மச்சி. டேய் அங்க போற அந்த பொண்ணு. மச்சி பச்சி, அவளை விடக்கூடாதுடா. குட் மார்னிங் மேடம். என்ன வேலை தேடி போயிட்டு இருக்கீங்களா? சொல்லுங்க. என் கம்பெனிக்கு தான் வேலைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அட்லீஸ்ட் என் கார்லயாவது வாங்கல. நீங்க எங்க போகணுமோ அங்கேயே டிராப் பண்றேன். வெல்கம் மேடம். இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன விடு. விடுங்க. வேமாப்படா, வாடா. நில்லு. ஏய் நில்லு. ஏய் ஏய் ஏய், வாங்கடா சீக்கிரம். ஏய் எங்கடா? எங்க மச்சான்? இப்படிதான்டா வந்தா? எங்கடா போனா? ஆளே காணோம். எங்க போனான்னு தெரியலடா. இன்னைக்கு தப்பிச்சிட்டா, ஆனா என்னைக்காவது கண்டிப்பா மாட்டுவா. வாங்கடா. ஐயோ சாரிங்க, நீங்கன்னு தெரியாம மண்ணள்ளி போட்டுட்டேன். ஏன் நானு தெரிஞ்சிருந்தா மண்ணுக்கு பதிலா மிளகா பொடி போட்டிருப்பீங்களா? ஐயோ இல்லங்க, நான் அந்த ரவுடின்னு நினைச்சுதான். ஆமா ஆமா, நீங்க என்ன ரவுடின்னு தான் நினைப்பீங்க. நல்லவன ரவுடின்னு நினைக்கிறதும் ரவுடிய நல்லவன் நினைக்கிறதும் இப்போ உள்ள பொண்ணுங்களுக்கு ஃபேஷன் ஆச்சே. ஐயோ என்ன கொஞ்சம் சொல்ல விடுறீங்களா? சாரின்னு சொல்ல போறீங்க. இந்த சாரியை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது? அம்மா. யாரு? நான் தாங்க பாக்யலட்சுமி. பாக்யலட்சுமியா? நீங்க இன்னும் இங்கதான் இருக்கீங்களா? சரிங்க, பரவாயில்ல. என்ன அப்படியே கை தாங்குல கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஐ ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டுருங்க. உங்களுக்கு புண்ணியமா போகும். ஐயோ அதெல்லாம் வேணாங்க. என்னங்க புண்ணியம் வேணாங்கிறீங்க? நான் அது சொல்லலங்க. வாயை மூடிட்டு கொஞ்ச நேரம் உங்க கண்ணு காமிங்களேன்.
சரியா போச்சா? ஹலோ, சரியா போச்சா? இந்த கண்ணு சரியா போச்சு, ஆனா மனசுதான். என்ன? இல்ல, ஒரு கண்ணு சரியாயிடுச்சு, ஆனா இன்னொரு கண்ணு சரியாகலன்னு மனசுக்கு வருத்தமா இருக்குன்னு சொல்ல வந்தேங்க. ம். ஏங்க, இப்பதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தீங்களா? நீங்க ஊதி விடுறது என் கண்ணுக்கு அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கு. அப்போ உங்களுக்கு கண்ணுல ஒண்ணும் இல்லல? சும்மா நடிச்சீங்களா? எல்லாம் நடிப்பா கோபால், நடிப்பா. ஹலோ ஹலோ பாக்யலட்சுமி, மிஸ் பாக்யலட்சுமி, நீங்க இப்படி அழகா ஊதுவீங்கன்னா ஒரு கை மண் இல்லைங்க, ஒரு லாரி மண் வேணாலும் என் மேல படலாம். நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், ஒண்ணும் சொல்லவே மாட்டேங்க. எப்ப மண்ணு போடுவீங்க? நிறுத்து நிறுத்து நிறுத்து, அந்த பக்கம் போகணும். போலீஸ் ஸ்டேஷன் அங்கதானே இருக்கு. அந்த சைடு போக முடியாதுங்கய்யா, அது ஒன் வே. இப்படி போய் சுத்திக்கிட்டு தான் வரணும். ரைட் சைடுல தானே இருக்கு. இருப்பா, நீ வண்டியை நிறுத்து, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். நீ பக்கத்து தெருவில் எங்காவது ஒரு நல்ல இடமா பார்த்து காரை நிறுத்திக்க. ஐயா, ஐயா, கண்ணு திறந்து பாருங்க ஐயா. ஐயா, ஐயா, அண்ணே, யாராவது கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே. ஆட்டோ. சார், சார் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். ப்ளீஸ். எப்பா, ஸ்ட்ரெச்சர் இப்படி திருப்பு. சரி சிஸ்டர். நீங்க எங்கே இருங்கம்மா. அடுத்தவங்க பேக்க நம்ம திறந்து பார்க்க கூடாது, தப்பு. 10 மணிக்கு தான் டாக்டர் வருவேன்னு சொல்லியிருக்காரு. எனக்கே ஒன்றும் புரியல. இந்தாங்க, இந்த மெடிசன்லாம் போய் வாங்கிட்டு வாங்க. அவருக்கு கொஞ்சம் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாங்கம்மா. சரிங்க. அண்ணே, இந்த மெடிசன்ஸ்லாம் கொடுங்க அண்ணே. சிஸ்டர், வந்துட்டீங்களா? இந்தாங்க. அவருக்கு பயப்படுற மாதிரி எதுவும் இல்லையே. பைக் மோதினதுல நல்ல வேலை, காயம் எதுவும் ஆகல. இந்த இன்ஜெக்ஷன் போட்டதும் கொஞ்ச நேரத்திலே மயக்கம் தெளிஞ்சிரும். சரிங்க.
சார் சார் உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க நல்லா இருக்கீங்க. என் பேக் எங்க? பேக் நான் கையில வச்சிருந்தேனே, அந்த பேக் எங்க? உங்களை அட்மிட் பண்ண பொண்ணு வெளியே தான் சார் இருக்காங்க. உங்க பேக் அவங்க கிட்ட தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? சார் 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 எமோஷனல் ஆகாதீங்க, உங்க ஹெல்த்துக்கு இது நல்லது இல்ல. சார் எங்க அந்த பொண்ணு? இங்க தான் சார் உட்கார்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. விளையாடுறீங்களா? இப்போ அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு எனக்கு காட்டுங்க. வாங்க என்னோட. ஏமா, கையில ஒரு பேக்கோட ஒரு பொண்ணு இந்த பக்கம் போச்சுங்களா? பாக்கலங்க. அம்மா, சார், கையில ஒரு பேக் வச்சுக்கிட்டு இருந்த பொண்ணை பாத்தீங்களா? இல்லைங்க சார். அந்த பொண்ணு பேரோட அட்ரஸ் ஏதாவது தெரியுமா? இல்ல, தெரியாது சார். ஹாஸ்பிடல்ல சிசிடிவி கேமரா இருக்கா? அந்த ஃபெசிலிட்டி எல்லாம் எதுவும் இல்ல சார். ஐயா சார், இந்த பொண்ணு தான் சார். எங்க என் பேக்? என் பேக் எங்க? ஐயா, நான் இதை திறந்து கூட பார்க்கலங்க. எல்லாம் கரெக்டா இருக்கு இல்லைங்களா ஐயா? ஏமா, இவ்வளவு நேரம் இங்க தானே இருந்த, திடீர்னு எங்க போன? மயக்கம் தெளிஞ்சு எந்திரிச்சா ரொம்ப டயர்டா இருக்குமேன்னு ஐயாக்காக தான் ஜூஸ் வாங்க போனேன். இந்தாங்க ஐயா, குடிங்க. அம்மா, நான் வந்து ஐயோ பரவாயில்லைங்க. உங்க இடத்துல யார் இருந்தாலும் சந்தேகப்படதான் செய்வாங்க, அதுல தப்பே இல்லை. நான் வரேங்க ஐயா. நில்லுமா, ஒரு நிமிஷம். உன்னை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க, ஆனா எங்கன்னுதான் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. உன்னை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்க, ஆனா எங்கன்னுதான் ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குது. இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. நான் உன்னை பீச்ல பார்த்திருக்கேன். நான் எதை பொக்கிஷமா நினைக்கிறேனோ அது என் கையை விட்டு போறப்பெல்லாம் அது உன்கிட்டயே வந்து நீ அதை பத்திரமா என்கிட்டயே கொடுத்துடுற. நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கணும்மா. ஒரு நிமிஷமா. சங்கர் சார், நீங்க ஸ்டேஷனுக்கு வர வேண்டாம். ஏன், என்னாச்சு? உங்க கேஸுக்கு அதுக்கும் சம்பந்தமே இல்ல. சாரி சார், எல்லாம் கூடிய சீக்கிரம் நல்லபடியா நடக்கும் சார். அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். பாப்போம். ஓகே சார், நான் உங்களை அப்புறமா நேர்ல வந்து பாக்குறேன். சரிப்பா, சரி. சாரிம்மா, ரொம்ப முக்கியமான போன், தவிர்க்க முடியல. பரவாயில்லைங்க ஐயா. உன் பேர் என்னம்மா? பாக்யலட்சுமி. பாக்யலட்சுமி, ரொம்ப நல்ல பேருமா. எனக்கு நீ ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்க. என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து அட்மிட் பண்ணி காப்பாத்தினது கூட பெரிய விஷயம் இல்ல. இத காப்பாத்தி கொடுத்த பாரு, உன்னை நான் மறக்கவே மாட்டேம்மா. சரிங்க ஐயா, நான் வரேன். ஒரு நிமிஷமா. நீ எங்க போனோம்? ரங்காராம் ஸ்ட்ரீட்டுக்கு. என்ன ரங்காராம் ஸ்ட்ரீட்டுக்கா? ஆமாங்க. சரியா போச்சு, நானும் அங்கதாம்மா போனோம். உன்னை நானே டிராப் பண்ணிடுறேன். ஐயோ, நம்ம கார் பக்கத்துல தான் இருக்கு. நான் ஒரு போன் பண்ணிடுறேன். உங்களுக்கு எதுக்குங்க சிரமம்? ஒன்னும் சிரமம் இல்ல. நீ எனக்கு எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்க. இது நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். நீ கார் எடுத்துட்டு இங்க வந்துரு. சரிங்க, வந்துடுறேங்க. ரங்காராம் ஸ்ட்ரீட்ல நீ எங்கம்மா போகணும்? லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்க்குங்க. லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்க்கா? என்ன, அங்க ஏதாவது ட்ரெஸ் எடுக்க போறியா? இல்லைங்க, வேலை கேட்க போறேன். வேலை கேட்டு போறியா? ரங்காராம் ஸ்ட்ரீட்ல எத்தனையோ கடைங்க இருக்கு. நீ ஏன் குறிப்பா லக்ஷ்மி ஸ்டோர்ஸுக்கு
வேலை கேட்டு போற? இல்லைங்க, அந்த கடை ஓனரை எனக்கு ஏற்கனவே தெரியும், அதான் அங்க போறேன். அந்த கடை ஓனரை உனக்கு எப்படி தெரியும்? மறுபடியும் இன்னொரு நாள் அந்த மேடம் கோவில்ல பார்த்தேன். அப்பவும் அவங்க ரொம்ப அன்பா பேசினாங்க. இப்போ என் குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கு நான் வேலைக்கு போனா பெரிய உதவியா இருக்கும். அதான் அந்த கடையில வேலை ஏதாவது காலியா இருக்குமான்னு கேட்டு பார்க்கலாமேன்னு போயிட்டு இருக்கேன் ஐயா. இங்கேயும் வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னே புரியல. பாகியலட்சுமி, மற்றவங்களுக்கு உதவி பண்றவங்களுக்கு தெய்வம் எப்பவும் உதவி பண்ணும். நான் சொல்றேன், லக்ஷ்மி ஸ்டோர்ஸ்ல உனக்கு வேலை உண்டு உண்டு உண்டு. பெரியவங்க நீங்க ஆசீர்வாதம் மாதிரி சொல்றீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. என்னம்மா பாக்குற? ஐயா, நீங்க எதுக்கு இறங்குனீங்க? நான் போய்க்கிறேங்க ஐயா, நீங்க கிளம்புங்க. பரவாயில்லம்மா, நானும் கூட கடைக்கு வர போறேன். நான் சொன்ன மாதிரி உனக்கு வேலை கிடைக்குதா இல்லையான்னு நான் பார்க்க வேணாமா? ஐயா இல்ல. வாமா, பரவாயில்ல, வா. ஐயா